ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, உங்கள் ஊர் இஓ ஆஃபீஸ்லேருந்து, அதாவது டிஎன்ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 23,000 சம்பளம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே கொடுக்குறாங்க. எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பிக்கிறீங்களோ, முன்னாடி வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஒர்க்கிங் டைமும் காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேலை வாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிஎன்ஆர்டிலேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ என்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புட்ஸ் பர்சன் அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. டோட்டலாக 23 காலி பண்டம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் லொக்கேஷன்ஸில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி ஸ்டார்டிங் 25,000லேருந்து 45,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 25 மே 2025 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது, பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எங்கெங்கே வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 23 மாவட்டங்களில் உங்களுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் எதில் முடிச்சிருந்தா கொடுக்குறாங்கன்னா, லா, சோசியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ரூரல் டெவலப்மெண்ட், இதில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி என்ன டிகிரி முடித்தா யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 68 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது, நேரடி பணி நியமனம். அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்களே ஃபர்தராக என்ன பண்ணணும், என்ன இன்டர்வியூக்கு வரணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுமே உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ இதற்கான எல்லா டீட்டெயிலுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமாக இந்த வேலை வாய்ப்பில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இன்டர்வியூவில் எப்படிலாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே இருக்குது. எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அனைத்து கேட்டகரியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் ஃப்ரீயாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட சிவி இதெல்லாம் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி சொல்கிற டேட்டுக்குள்ளே 25 மேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா, இந்த கமிஷனர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட், பனங்கல் பில்டிங், சைதாப்பேட், சென்னை 6,15,000 அப்படின்னு அட்ரஸ்க்கு 25/5/2025க்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட்டாவோ ரிஜிஸ்டர் போஸ்ட்டாவோ சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி தேதி பார்த்துக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 25 மே வரைக்கும். இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.